வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்னா 40 இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்னான்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். 40ன்றது இந்த நூலில் 40 பாடல்கள் இருக்குது. அது இல்லாமல் கூட ஒரு கடவுள் வார்த்தை இருக்குது. இந்த நூலுடைய ஆசிரியர் கபிலர். இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் மனிதர்களுக்கு எதெல்லாம் துன்பம் கொடுக்குமோ அந்த செயலெல்லாம் தொகுத்து இதில் அவர் எழுதியிருக்காரு. இந்த 40 பாடலை அவர் மொத்தம் 164 இன்னா செயல்களை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா, அதாவது தீய செயல்களை செய்கிறாங்க இல்லையா, அவங்க கூட வாழறதே நமக்கு ஒரு துன்பத்தை தரும் அப்படின்றாரு. ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா, அதாவது மற்ற உயிரினங்களுடைய அந்த உடலை நம்ம அந்த இறைச்சியை நம்ம சாப்பிட்டு அது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடம்பை நம்ம வளர்த்துக்கிறது செய்யக்கூடாத செயல் அப்படின்றதும் சொல்கிறாரு. ஏன்னா பின்னாடி இது உங்களுக்கு துன்பத்தை தரும் அப்படின்றத அவர் இங்கே எடுத்து சொல்கிறாரு. பொருள் இல்லார் வன்மை இன்னா, அதாவது ஒருத்தர்கிட்ட பொருள் இல்லை, ஆனால் அவருக்கு யாருக்காவது நல்லது செய்யணும், ஈகை செய்யணும், தானம் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் பொருள் இல்லாததுனால அவரால் தானம் செய்ய முடியாது. அப்போது அது அவருக்கு ஒரு துன்பமாகவே அது அமையும். ஏன்னா ஒரு 2 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று உங்ககிட்ட பொருள் இல்லை, ஆனால் பொருள் இருக்கிற மாதிரி நீ மற்றவங்க கையில் வெளியில் காமிச்சிக்கிறதும் உனக்கு தீமை தான். ஏன்னா அவங்க நினச்சிப்பாங்க உங்ககிட்ட பொருள் இருக்குது அப்படின்னு. 2வது நமக்கும் அது ஒரு மனவேதனை தான். ஏன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு எதாவது செய்யணுன்னா அது கொடுக்கறதுக்கும் நமக்கு பொருள் இருக்காது. அதனால் நமக்கும் அது மனவேதனை தான் அப்படின்னு எடுத்து சொல்கிறது தான் இது. இது மாதிரி பல அடிகள் இந்த நூலில் இருக்குது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.